Hello all, welcome to our channel. So இப்போ நம்ம பார்க்க போறது வந்து நம்மளோட ஓவர்லாக் மிஷினோட full review. முன் செல்லடா முன்னே செல்லடா தைரியமே துணை. இதுக்கு வந்து இந்த ஓவர்லாக் மிஷின் வந்து எங்க வாங்குனீங்க, என்ன பிராண்ட், பிரைஸ் என்னெல்லாம் கேட்டீங்க. ஸோ உங்களுக்காக ஒரு எக்ஸ்பிளனேஷன் வீடியோ தான் இது. ஸோ நான் வாங்கின பிராண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குருவில் தான் நான் வந்து வாங்கியிருந்தேன். ஆக்சுவலாக இது வந்து ஒரு போர்ட்டபிள் ஓவர்லாக் மிஷின் தான். ஸோ நீங்கள் ஈஸியாக எங்கே வேணுமோ ஸ்டிச் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மேனுவல் கிடையாது, ஆட்டோமேட்டிக்காக நம்ம இந்த ஃபூட்டர் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். பெடல் தான் இதில் பண்ண முடியாது. ஸோ இந்த குரு ஓவர்லாக் மிஷின் பார்த்தீங்கன்னா 3 த்ரெட் தான். ஸோ 3 த்ரெட் போட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். இதில் நம்ம த்ரெட் மட்டும்தான் எக்ஸ்ட்ராவாக வாங்கி போட்டிருக்கோம். ஸோ மிஷினுக்கு வந்து வேறு எதுவுமே நம்ம எக்ஸ்ட்ராவாக வாங்குற மாதிரிலாம் இல்லை. இதில் வந்து நமக்கு ஒரு கிட்டுமே கொடுத்தாங்க. அந்த கிட்டுமே நான் அதில் காட்டுறேன். ஸோ இல்லை கிட்டு ஒன்று கொடுத்தாங்க. இதில் என்னென்னா பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸில் நமக்கு வந்து மொத்தமாக இது பார்த்தீங்கன்னா ஒரு நீடில், அதாவது இந்த நீடில் இன்கேஸ் உடையுதுங்கிறப்ப நம்ம இந்த நீடில் போட்டுக்கலாம். இது வந்து ஒரு ஸ்க்ரூ டிரைவர். இந்த ஸ்க்ரூ டிரைவர் வந்து எதுக்குன்னா நம்ம ஸ்டிச்சஸ் இருக்குல்ல, ஸ்டிச்சஸ் வந்து சின்னது பெருசுங்கிறத நம்ம ஆல்டர் பண்ணுவோம் பேக் சைடில். ஸோ இது வந்து நம்ம பண்ண மாட்டோம். மோஸ்ட்லி வந்து நீங்கள் ஷாப்பில் கொடுத்து பண்ணிக்கலாம். ஏன்னா ஓவர்லாக்கில் வந்து ஒரு பிரச்சனை வந்துட்டுனா ரிப்பீட்டடாக வந்துக்கிட்டே இருக்கும்னு அவங்க எனக்கு சொன்னாங்க. நான் இன்னும் வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்த இதுலேயே தான் நான் ஸ்டிச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஈவன் எனக்கு இன்னும் த்ரெட்டு கூட தீரல. ஸோ அதனால இதுவுமே நமக்கு ரொம்ப யூஸ் படாதுங்கிறது தான் அவங்க சொன்னாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இது எதுக்காகனா நம்ம வந்து போர்ட்டபிளாக இருக்குது. இப்போதைக்கு நம்ம எங்கே வேணாலும் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இன்கேஸ் ஃபியூச்சரில் நான் இதுக்குன்னு ஒரு ஸ்டாண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறேங்கிறப்போ இது தேவைப்படும்னு அவங்க சொன்னாங்க. ஸோ இந்த 3 அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயில் போடுறதுக்கு ஒரு குட்டி பாட்டில் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதெல்லாம் இந்த ஒரு கிட்டோட சேர்த்து இந்த ட்விசரும் எனக்கு ஒன்று கொடுத்துருந்தாங்க. இது ரொம்ப முக்கியம். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு த்ரெட் வந்து கோக்கணும் ஓவர்லாக்லங்கிறப்போ இதில் தான் நம்ம எடுத்து கோப்போம். ஏன்னா மைனூட்டாக இருக்கிறனால நமக்குளால் கையால் த்ரெட் வந்து கோக்க முடியாது. ஸோ அதுக்கு இது யூஸ் ஆகும். அதான் இதோட கிட்டாக வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த மிஷினை என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 த்ரெட்டில் ரொம்ப சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இதோட ப்ரைஸிங் தான். ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து ஒவ்வொரு ஷாப்பில் ஒவ்வொரு மாதிரி இருந்துச்சு. மொத்தமாக நான் 3 ஷாப்பில் கேட்டேன். ஒரு ஷாப்பில் பார்த்தீங்கன்னா 7,000 7,500 சொல்லியிருந்தாங்க ரீட்டெயில் ஷாப்பில். இது வந்து நான் ஆக்சுவலாக வந்து ஹோல்சேல் ஷாப்பில் வாங்கினேன். ஸோ எனக்கு ப்ரைஸ் வந்து 6,800 கிட்ட சொல்லி 6,500 வந்து பில் போட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் ஆனால் குறைக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் வாங்கினது ஹோல்சேல் ஷாப்புங்கிறனால நிறைய கடையில் 7,000 அந்த மாதிரி சொல்கிறாங்க. மேபி நம்ம பார்கெயின் பண்ணுறோங்கிறப்ப கம்மி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 6,700 அந்த ரேஞ்சுக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ப்ரைஸ் வந்து ஒரு 7,000க்குள்ளே தான் எங்கே போனீங்கனாலும் நீங்கள் ஈஸியாக வாங்கிடலாம். என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் சொல்கிறது ஓவர்லாக் மிஷின் வந்து ரொம்ப பெரிய லெவலில் நம்ம ஸ்டிச் பண்ணாதான் ஓவர்லாக் தேவைன்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லவே இல்லை. ஒரு குட்டியாக நம்ம ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறோனாலும் அதுக்கு ஓவர்லாக் போட்டிங்கன்னா தான் ஒரு ஃபினிஷிங் லுக் வரும். அப்போ அந்த ஃபினிஷிங் லுக் வந்தால் தான் உங்களுக்கு ரிப்பீட்டடாக ஆர்டர்ஸ்லாம் வரும். ஸோ வந்து நீங்கள் ஒரு டெய்லர் மிஷின் வச்சுருக்கீங்கிறப்போ கண்டிப்பாக ஒரு ஓவர்லாக் மிஷின் வாங்குங்க. உங்களுக்கு புதுசு வாங்க முடியலனாலும் அட்லீஸ்ட் ஒரு செகண்ட் ஹேண்ட்லையாவது ட்ரை பண்ணி பாருங்கள். செகண்ட் ஹேண்ட்லாம் 2,000 அந்த ரேஞ்சஸ்க்கே நல்லா இருக்கும் தான் அவங்க எனக்கு சொன்னாங்க அந்த ஹோல்சேல் ஷாப்பில். நான் புதுசாகவே வாங்கிட்டேன். இப்போ வந்து எப்படி ஓவர்லாக் போடுறதுங்கிறது நான் போட்டு காட்டுறேன். ஸோ வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 கிளாத்து, நீங்கள் எந்த கிளாத் சிங்கிளாக கூட வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு ஃபர்ஸ்ட் இங்கே இருக்குல்ல பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துக்கிட்ட வந்து கட்டர் இருக்கும். இந்த இடத்துல வந்து ஈவனாக இப்போ பார்த்தீங்கன்னா லைனிங் எனக்கு கொஞ்சம் மேலே இருக்குது, மெயின் கிளாத் வந்து நல்லாவே வெளில வந்திருக்குங்கிறப்போ அது ஈவனாக கட் பண்ணி கொடுத்துரும். கட் பண்ணி கொடுத்ததுக்கப்புறமா இங்கே தான் பேக்கில் தான் வந்து ஸ்டிச் போடுது. ஸோ இப்போ பாருங்களேன், ஃபர்ஸ்ட் கட்டர் தான் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணோன்னா அதுக்கப்புறமா தான் உள்ளே வந்து ஸ்டிச்சஸ் போடும். ஸோ உங்களுக்கு தெரியுதா? ஸோ பார்த்துருப்பீங்க ஓவர்லாக் மிஷின் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறதுங்கிறது. என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் சொல்லுவேன்.
இது வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லை. அட் த சேம் டைம் நான் வாங்கி ரொம்ப நாள் ஆகலை, இப்போ தான் வாங்கியிருக்கேன். ஒரு 10 ப்ளவுசஸ் கிட்ட தான் ஓவர்லாக் போட்டிருக்கேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. த்ரெட் வந்து நான் புதுசாக வந்து தீர்ந்ததுக்கப்புறமா நானாக கோக்குறப்போ என்னென்ன ப்ராப்ளம் வருங்கிறது தெரியல. ஸோ ட்ரையல் டெமோ காமிச்சப்போ நான் ஜஸ்ட் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன், அதை வச்சு நான் கோப்பேன். ஸோ அது கூட நான் உங்களுக்கு ஒரு வீடியோவாக முடிஞ்சால் எடுத்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ.